I'll be your anything if you be the one to take. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாடர்ன் சயின்ஸ் கோடர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சர்வேலன்ஸ் கேமரா வந்து அவுட் சைடில் ஒரு கேமரா, பார்க்கிங் ஏட்டில் ஒரு கேமரா அண்ட் இன்சைடில் ஒரு கேமரா கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக 3 கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு சர்வேலன்ஸ் கேமரா வேணும் இல்லை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு கேமரா மட்டும் வேணும்னா நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி விஎன்கி ஸ்டோர் பற்றி உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் அக்சசரிஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோன்றது. ஸோ நீங்கள் கேமராஸ் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இன்ஸ்டாலேஷன் உங்கள் லொக்கேஷன்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கான கோட் எல்லாமே நாங்கள் அமுச்சு விட்ருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா இன்ஸ்டாலேஷன், அந்த கேமரா நம்ம யூஸ் பண்ண கேமரா வந்து நம்ம அன்பாக்ஸ் வீடியோ பண்ணிக்கிறோம். அண்ட் அவுட் சைடில் வந்து வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கேமரா அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேபிளிங் ஒயர் வெளியே நடந்து தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா IRPF கேமரா நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இதுலேயே வந்து IRPFல ஈகோன்னு ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடல் வாங்கினீங்கன்னா கிளாரிட்டி இருக்காது. ஸோ கிளைண்டோட ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டோம் கேமரா சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் கேட்குறதா இருந்தாலும் புல்லட் கேமரா, டோம் கேமரா 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் டோம் கேமரா கேட்டிங்கன்னா ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். புல்லட் கேமராவில் கொஞ்சம் கஷ்டம் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ டோம் கேமரா வந்து 2 மெகா பிக்சல் நாங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் இப்போது லேட்டஸ்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா BNC, அதாவது வந்து நாங்கள் IRPF ஏன் செலக்ட் பண்ணோம்னா BNC கேபிள் வர மாதிரியான அவுட்புட் வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஏன்னா எங்ககிட்ட இருக்க DVRல வந்து BNC அவுட்புட் வர மாதிரியான கேபிள் தான் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் IRPF செலக்ட் பண்ணோம். அதுலேயே வந்து ஈகோ IPTF தான் இப்போ புது வெர்ஷன். அந்த கேபிளுக்கான DVR வந்து இப்போ புதுசாக வந்து அந்த DVRக்கான கனெக்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ ITPF தான் லேட்டஸ்ட்டாக நிறைய இடத்துல கிடைக்கும். ஆனால் IRPF கொஞ்சம் ரேர் தான். ஸோ இதை செலக்ட் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமரா மட்டும் வாங்கினா பத்தாது, இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு BNC கேபிள், DC கேபிள், இது எல்லாமே நிறைய ஸ்டெப்ஸு தேவைப்படும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன தேவைப்படும், என்னென்ன வாங்கலாம், எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இந்த வீடியோலேயே. அண்ட் பார்த்தீங்கன்னா கேபிள் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் கேபிள்னு சொல்லி கேட்டுக்கவங்கனாலே போதும். இல்லை கேட் கேபிள் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு தருவாங்க. கேமரா சர்வேல் இன்ஸ்டலேஷன் சொன்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு பேஸ் இருக்கும். ஸோ அந்த கேமராக்குள்ளேயே இருக்கும். அந்த பேஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் ஹோல்ஸ் இல்லைனா கூட நீங்கள் சென்டரில் வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஏன்னா சென்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். எந்த ஆங்கிளும் மிஸ் ஆகாது. நீங்கள் ஒரு ஆங்கிளில் ஃபோக்கஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆங்கிள் மிஸ் ஆகாது. அண்ட் டேரெக்டாக கேமராவோட பின்னாடி இருக்க கேபிள்ஸ்லாம் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு மேலே இருக்க அந்த கேமரா, நீங்கள் டோம் கேமரா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து அதுக்குள்ளே செட் ஆகிடும் அந்த கீழே இருக்க பேஸ்க்குள்ளே. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண கூட அவசியம் கிடையாது, உங்களை பார்த்தாலே புரிஞ்சிடும் எப்படி அந்த கேமரா அந்த பாக்ஸில் செட் பண்ணுறது. ஸோ இந்த பாக்ஸ் தான் நம்ம எடுத்து போய் ப்ளேஸ் பண்ண போகிறோம். எங்கள் வாலில் எங்கே இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோமோ, எந்த ஏரியா எந்த இடத்துல உங்களுக்கு சர்வேலன்ஸ் தேவைப்படுதோ அதை இந்த பாக்ஸ் மூலம் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BNC கேபிள் அண்டு DC கேபிள்லாம் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் அண்டு RAM எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் எது தேவைப்பட்டாலும் கீழே இருக்க நம்பரில் வந்து கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆகிடும். என்ன எலக்ட்ரானிக் ஐட்டம் வேணாலும் கால் பண்ணுங்கள். அண்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் DC கேபிள், பவர் யூனிட்டுக்கான கேபிள் இது. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் BNC கேபிள். ஸோ BNC கேபிள் எதுக்கு பார்த்திங்கன்னா DVRல கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள்ஸ் இருக்கும். அது வந்து பட்டன் இருக்குது. ஸோ BNC கேபிள் வந்து சைடில் இருக்குது. ஸோ BNC கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து கேமரா வந்து DVRல கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக DVRல கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கான இதில் மூலமாக தான் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து IRPF தேடி செலக்ட் பண்ணோம். மற்ற கேமரா இருக்குது சொல்லலாம். கிளாரிட்டியான கேமரா வேணும்னா தயவு செஞ்சு ஈகோன்றது ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போகாதீங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா
நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கான ஒயர், கேமரா வீடியோ அவுட்புட்கானது. மற்ற ரெண்டும் பார்த்திங்கன்னா இது பவர் அவுட்புட்கானது. அண்ட் இது பேர் ஸ்விட்ச்சு. உங்களுக்கு வந்து பவர் அவுட்புட் தரத்துக்கான ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டிவிஆர். ஸோ இதை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். ஸோ டிவிஆரும் வந்து HikVision பிராண்டு தான். அண்ட் பார்த்தீங்கன்னா 4 சேனல் டிவிஆர் இது. ஸோ ஒன்லி 4 கேமரா மட்டும்தான் பிஎன்சி மூலமாக ப்ளேஸ் பண்ண முடியும். டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் டிஸ்க் இருக்கும். நீங்கள் அந்த கேமராக்கான சிசிடிவியோட ஹார்ட் டிஸ்க் தான் போடணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் இன் அண்ட் அவுட் இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு இன் அண்ட் அவுட் ஆடியோ மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனால் HDMI இருக்குது, விஜி இருக்குது, லேண்ட் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இது கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் மொபைலில் பார்க்க முடியும் இன்டர்நெட் மூலமாக. அண்ட் USB கேபிள்ஸ் இருக்குது. நீங்கள் மவுஸு கீபோர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது கூடயே. அண்ட் பார்த்தீங்கன்னா அது கூட பவர் கேபிள் இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு பவருக்கு எல்லாமே வசதியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனல் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் வந்து எனக்கு 6 சேனல் தேவைப்படுது, 8 சேனல் தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிவிஆர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலி இந்த இதுதான் டிவிஆர். ஸோ இதுக்கு தான் ஏற்ற மாதிரி தான் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகுது, சர்வேலன்ஸ்க்கான வீடியோவை. ஸோ இதை வச்சிடலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் கிளாம்ப்பு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. கேபிளோட ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கேபிள் வந்து ஸ்டாண்டர்டாக போடணுன்னா பைப்பிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாம்ப் அடிச்சிக்கலாம். ஸோ அது வந்து கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து அவுட் சைட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதை நம்ம இது எடுத்துப்போம். அண்ட் ஒயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 மீட்டர் வெளியே எடுத்து விடுற மாதிரி பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் அந்த கேமரா கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லை ஒயர் ஏதாச்சும் ஃபால்ட் ஆனாலும் சர்வீஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர் விட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ண சொல்ல கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி இது பண்ண வேணாம். கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா கேமரா குவாலிட்டி வராது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் அந்த இடத்துல மட்டும் எட்ஜில் மட்டும் ப்ராப்ளம்னா அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒயர் போட்டது வந்து கிளாரிட்டி அதிகமாக இருக்காது. ஸோ இங்கே வந்து நாங்கள் அந்த வாலில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாக்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த பாக்ஸை வச்சு தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்டு அந்த சைடு வந்து டோம் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம பிஎன்சி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பிஎன்சி எப்படி கனெக்ட் பண்ண போகிறதுன்னு பாருங்கள். பிஎன்சியோட மேலே இருக்க கவர், ஸோ அதை வந்து நீங்கள் ஒயருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பிஎன்சிக்கான ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கேமரா சிக்னல் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் ஒயர் தான் சிக்னல் ஒயர், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் சிக்னல் ஒயர். அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா 3 ஒயர் எக்ஸ்ட்ரா வரும். அதில் வந்து நம்ம பவர் கொடுக்கணும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். முதல்ல பிஎன்சி பார்ப்போம். நீங்கள் பிஎன்சிக்குள்ளே வந்து அந்த சென்டர் ஒயரை வந்து கொஞ்சம் ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ் வந்து கிரவுண்ட் கேபிள்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய சுற்றி வரும். நீங்கள் இந்த டிவி இதில் கூட பார்த்துருப்பீங்க, டிவியோட கேபிள்ஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய கேபிள்ஸ் வரும், காப்பர் காயில்ஸ் வரும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் கேபிள்ஸ், அதாவது மல்டி கோர் இல்லை சிங்கிள் கோர் கேபிள்ஸ் கூட இருக்கும். ஸோ அந்த கேபிள் வந்து நம்ம இன்புட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டுக்கான அந்த இதுக்கான யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் வந்து நடுவில் இருக்கிறது தான் D+D- அந்த டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ்ன்ற மாதிரி கான்செப்ட் தான். ஸோ நடுவில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி பிஎன்சியோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரியான டைப் இருக்கும். ஸோ அந்த கனெக்டர்லேயே நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூவில் போட்டு நம்ம டைட் பண்ணாலே அது கனெக்ட் ஆகிடும். அந்த எக்ஸ்ட்ரா சைடில் நம்ம ரவுண்டு சுற்றி இருக்குது பார்த்திங்களா, அந்த கிரவுண்டு கேபிள்ஸ் வந்து மேலே இன்னொரு இடம் இருக்கும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்களா தெரியும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நெட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு ஸ்ட்ராப் வரும். நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த இதில். ஸோ அதில் வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கேபிளை மேலே சுற்றி விட்டுக்கலாம். டிவி கேபிள் போடுற பார்த்துருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் அது என்னன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் இருக்குது. அதில் ஒரு ஒயர் நம்மளுக்கு தேவைப்படாது. அந்த ஒரு ஒயர் நம்மளுக்கு தேவைப்படாது. ஒன்று மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அதை சுற்றி கூட வச்சுக்கலாம். 2 ஒயர், அது என்ன கலர் கோடிங்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே கலர் கோடிங் தான் இந்த எண்டில் நம்ம எப்படி கேமரா எண்டில் போடுறோமோ அதே மாதிரி டிவிஆர் எண்டில் ஸ்விட்சில் நம்ம கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி. ஸோ ஸ்விட்சில் வந்து அதே 2 கலர் தான் நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து கேமராவோட பவருக்கான விஷயம், ஓகேங்களா. பவர் கொடுக்கறதுக்கு கேமரா இது தான். ஸோ அதுக்காக தான் நம்ம டிசி கேபிள் அங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம், டிசி கனெக்டர். ஸோ டிசி கனெக்டர் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டேப் அடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸை இது பண்ணி நெக்ஸ்ட் இன்னும் கேமரா இன்ஸ்டலேஷன், அதாவது வந்து வெளியே அவுட்டரில் ஒன்று போட்டோம். ஸோ இன்சைடில் ஒரு கேமரா இன்ஸ்டலேஷன் போட போகிறோம். ஸோ ஃபைனலாக அந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச அப்புறம் இந்த செட்டப்ஸ் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. கேமரா எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான செட்டப் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு மானிட்டர் தேவைப்படும்.
ஸோ அதுக்கான செட்டப் அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே டைமில் வெளியே நம்ம கேபிள் இன்ஸ்டலேஷன் நடந்துகிட்ருக்கு. கேமராவுமே இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வெல் அண்ட் குட். நீங்கள் பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து டெஸ்டிங் மானிட்டர் தான் வச்சுருக்கோம். ஜஸ்ட் கேமரா நாங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மானிட்டர் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெசல்யூஷனே செட் ஆகலை. ஸோ இந்த மானிட்டர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து மெனு அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணணும் மவுஸில். பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனுன்றது ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அட்மின் அப்புறம் பாஸ்வேர்டு இது என்டர் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய மெனுஸ் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். அண்ட் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஜென்ரல்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அந்த மானிட்டரில் வந்து ரெசல்யூஷன் செட் பண்ணி பார்த்தோம், அது செட் ஆகலை. ஸோ அது டெஸ்டிங் மானிட்டராக ஜஸ்ட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது முன்னாடி யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவுட்டர் சர்வேலன்ஸை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட்டில் இருக்க கேமரா அது. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு எதுவுமே பண்ண ஜஸ்ட் அந்த பிஎன்சி இது கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அது பவர் கொடுத்தாலே கரெக்டாக ஆன் ஆகிடும். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெனு வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி மெனுன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு அதை நான் காட்டல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. டேரெக்டாக அது கொடுத்தாலே உங்களுக்கு இதுவாகும். அண்ட் நெட்வொர்க் பிசி நெட்வொர்க் எப்படி பண்ணுறது, நெட்வொர்க் மூலம் மொபைலில் எப்படி சர்வேலன்ஸ் பார்க்குறதுன்றதை நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கேமராவும் வந்து இப்போ கடைசியாக வந்து செக்கிங் பண்ணி பார்த்துக்குறோம். ஃபைனலாக எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னா நம்ம DVR ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை முடிச்சு விட்ருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சர்வேலன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அவுட் சைடு வந்து இன்னொரு கேமரா நம்ம வந்து பார்க்கிங் லைட் பார்த்தாச்சு. இது வந்து அவுட் சைட் கேமரா இது செக்கிங் பண்ணிக்கிறோம். ஸோ அவுட் சைட் கேமரா இப்போ ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு இப்போ பர்ஃபெக்டாக நிற்குது. நம்ம வந்து எந்த ஆங்கிள் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அங்கே டேரெக்டாகவே போய்ட்டு. அண்ட் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ரெசல்யூஷன்ஸ்க்கான செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அது வச்சுக்கலாம். அண்ட் டேட் அண்ட் டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் நிறைய இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெனுன்ற ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணிங்களே மெனுன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அட்மின் அண்ட் பாஸ்வேர்ட் அதை போட்ட அப்புறம் உங்களுக்கு மெனுன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ நெட்வொர்க் எப்படி நம்ம யூஸ் பண்ணி மொபைலில் சர்வேலன்ஸ் பார்க்கலாம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மாடர்ன் சயின்ஸ் கோடர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.